அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா டாப் 10 வரிசையில் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது வரலாறு பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 வினாவிடைகளை பார்க்கலாம். நிச்சயமாக இந்த டாப் 10 வரிசையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாவும் 2024 குரூப் 4 தேர்வுக்கு பொது தமிழ் பகுதியும் சரி பொது அறிவியல் பகுதியிலும் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். எதனா கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார்? V.A. ஸ்மித். கேள்வி 2, மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? NMR சுப்பராமன். கேள்வி 3, இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியவர் கேசவ் சந்திர சென். கேள்வி 4, நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். கேள்வி 5, விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884 ஆகிய அமைப்புகளை நிறுவியவர் யார்? MG ரானடேன்னு சொல்லலாம் அல்லது மகாதேவ் கோவிந்த ரானடே. கேள்வி 6, பிரம்மஞான சபை 1875 அமெரிக்காவில் நிறுவியவர்கள் HP பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் HS ஆல்காட். கேள்வி 7, சத்யசோதக் சமாஜ். சத்திய சோதக் சமாஜ் அதாவது உண்மையை நாடுவோர் சங்கம்னு சொல்லலாம் அல்லது ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? ஜோதிபா பூலே. கேள்வி 8, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை நிறுவியவர் யார்? நாராயண குரு. கேள்வி 9, 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் 1907 சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்லலாம் அல்லது அசோசியேஷன் ஃபார் தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் த புவர் என்னும் சொல்லலாம் என்ற அமைப்பை நிறுவியது யார்னா ஐயன் காளி. கேள்வி 10, அறிவியல் கழகத்தை நிறுவியவர் யார்? சர் சையது அகமது கான். கண்டிப்பாக இந்த 10 வினாவிடைகளும் வரலாறு பகுதியிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நிச்சயமாக வரக்கூடிய 2024 குரூப் 4 தேர்வில் கண்டிப்பாக இடம்பெறும். அதனால் வீடியோஸை தெளிவாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.